இயேசு சிலுவையில் பேசிய 3ஆம் வார்த்தை. இயேசு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். யோவான் 19:26 முதல் 27 வரை. இயேசு பிறப்பதற்கு முன்னரே இவர் உலக இரட்சகர் என்பதை தேவதூதன் உலகத்திற்கு அறிவித்திருந்தான். மேலும் சிலுவையின் கோர மரணத்தின் மூலமாகத்தான் இவர் உலகத்தை இரட்சிப்பார் என்பதை சிமியோன் என்னும் ஒரு மனுஷன், உன் ஆத்மாவை ஒரு பட்டயம் உருவிப்போம் என்று தீர்க்க தரிசனமாக மரியாளுக்கு அறிவித்திருந்தார். இதெல்லாம் அறிந்தவளாகத்தான் இயேசுவின் தாயாகிய மரியாள் சிலுவையின் அருகில் நின்றிருந்தாள். ஆகவேதான் அவள் மார்பில் அடித்துக்கொண்டு ஓலமிட்டு ஒப்பாரி வைக்கவில்லை. இயேசுவும் இவைகளெல்லாம் கடவுளின் சித்தப்படி நடக்கிறது என்பதை நன்கு அறிந்தவராய், அந்த வேதனையின் நேரத்தில் கூட தன்னுடைய தாயின் எதிர்கால பராமரிப்பிற்கு தேவையானதை செய்தார். சிலுவையில் தொங்கும்போது கூட, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்ற கட்டளையின்படி தன் தாயை யோவானிடத்தில் ஒப்படைத்தார். இது இயேசு கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொள்ள தவறவில்லை என்பதையும், நாமும் நம்முடைய பெற்றோரை கனப்படுத்த வேண்டும் என்பதையும் உணர்த்துகிறது.